நடிகர் பாக்யராஜ் இறந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டுருக்கு. ஆனா, அதைய விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனைவி பூர்ணிமா மற்றும் மகன் சாந்தனு அவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் தான். அவங்களே கிட்டத்தட்ட ஆச்சரியமடைய வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே மகன் சாந்தனு அப்பாவோட இழப்பை தாங்க முடியாம மிகுந்த வருத்தத்துல இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 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 துளி அவருக்கு ஒரு மனசுல ஒரு நிறைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாரி ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மனைவி பூர்ணிமாவா இருக்கட்டும், இல்ல மகள் சரண்யா, சாந்தனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்யராஜோட அந்த மறைவ தாங்க முடியாத இருக்கிற அந்த நேரத்துல அவர அவர் அந்த இறப்பு இறுதிச் சடங்கு முடிஞ்ச உடனே அவரை எரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஒரு மனநிறைவை குடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்ளோ பெரிய துயரத்திலயும் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு. அததான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்யராஜோட 50 ஆண்டு கால திரை வாழ்க்கையை நிறைவு செய்ததுக்கு பாராட்டு விழா இப்போ சமீபத்தில் தான் நடந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்னதான் வாழ்க்கையில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே கூட சின்ன சின்ன வருத்தங்கள் அவருடைய மனசை ரொம்பவும் பாதிச்சுட்டு இருந்திருக்கு. அதில் முதல் விஷயம் முதல் மனைவியோட இறப்பு. அது மட்டும் இல்லாமல் மகள் செஞ்சுட்டு போன துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான விஷயங்கள் கவலைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகன் சாந்தனு மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட நிறைய விஷயங்கள் அவர் மனசை பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள் நிறைய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய குரு கடவுள் கூட சொல்லலாம், அவருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் அவரு பாரதி ராஜாவோட இறப்பு அப்படிங்கிறது பாக்யராஜுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் அங்க அவரால ரொம்ப நேரம் கூட நிக்க முடியாம ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அது பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு கஷ்டத்தை குடுத்தது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்தபடியே அந்த வருத்தத்திலிருந்து வெளியில வரத்துக்குள்ள மகள் குஷ்புவோட மகள் திருமணத்துக்கு போய் அங்க மது, மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா எடுத்திருக்காரு. அப்புறம் மகளோட சோகம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிராவல் டயர்டு இதெல்லாம் சேர்ந்து அவருடைய மனசை அதிக அளவில் பாதிச்சு மாரடைப்பால் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய இறப்புக்கு அப்புறமேலு இறுதிச் சடங்கு முடிஞ்ச உடனே அவருடைய உடலை எடிச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பாம்பு வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பாம்பு அங்கே படம் எடுத்து ஆடிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதை விரட்ட போனவங்கள பூர்ணிமா பாக்யராஜ், அதுக்கு மட்டும் இல்லாமல் சாந்தனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுத்துருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அது அது அவங்களுடைய அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றின மாதிரி இருக்காம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு துக்கமான நேரத்தை கூட கடைசி டைமில் அவங்களுக்கு அந்த மன நிறைவு தர மாதிரி ஒரு விஷயம்தான் அவங்களுடைய அந்த மொத்த துயரத்தில் ஒரு சின்ன விஷயமா நடந்திருக்கு.